My dear friends, my dear masters, my dear gods, எல்லோருக்கும் வணக்கம். தியான யோகம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைய பகவத்கீதா சத்சங்கத்தில் முக்தி என்பது யக்னத்தின் மூலம் எப்படி அடைய முடியும் என்ற விஷயத்தின் மீது ஸ்ரீகிருஷ்ணர் என்ன போதிக்கிறார் என்பது தெரிஞ்சுக்கலாம். ஸ்ரீமத் பகவத்கீதா 3வது அத்தியாயம் கர்மயோகம் 13வது ஸ்லோகம். யக்னசிஷ்டாசினஹ சம்தோ முச்யம் தே சர்வகில்பிஷயஹ புக்னதே தே த்வகம் பாப ये पचन्त्यात्मकारणात् यज्ञशिष्टासिनः समतो मुच्यन्ते सर्वकिल्बिषयः भुग्नते ते त्वघं पाप ये पचन्त्यात्मकारणात्. My dear friends, இங்கே ஸ்ரீகிருஷ்ணர் என்ன சொல்கிறார் என்றால், நாம் செய்யும் யக்னத்தின் மூலம் அனைத்து பாப்பங்களாலும் நாம விமுக்தி என்பது பெற முடியும். அது எப்படி என்றால் இந்த விஷயம் சொல்றார். யக்ன வசிஷ்டம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கிறது. யக்னத்தை கடைபிடித்து வெற்றிகரமாக செய்து உலக நன்மைக்காக நிறைய பேர் சத்தியத்தை அறிந்தவர்கள் அனைவரும் சேர்ந்து இந்த யக்னங்களை செய்யும்போது அந்த யக்னம் முடிந்து விட்டதுக்கு அப்புறம் மற்றவர்கள் நாம கேட்காமலேயே சில விஷயங்கள் சில பொருட்கள் நமக்கு கொடுப்பார்கள். நாம கேட்காமலேயே நமக்கு கிடைக்கும். அதுதான் யக்ன பலம், அதுதான் யக்ன வசிஷ்டம். இவ்விதமாக கிடைத்த பொருட்கள் யக்னத்தின் மூலம் நாம் பெற்ற கேட்காமலேயே பெற்ற அந்த பொருட்கள் தான் மகா பிரசாதம் என கூறப்படுகிறது. இந்த விதமான முறையில் யக்னத்தின் மூலம் நாம் பெற்ற அந்த மகா பிரசாதத்தின் மூலம் சந்திருப்தி அடையணும். நம்முடைய வாழ்க்கையை சந்திருப்தியாக வாழணும். சில பேர் அவ்விதமான மகா பிரசாதத்தின் மூலம் மட்டுமே அவருடைய வாழ்க்கை என்பது நடத்துவார். அவர்தான் மகான்கள் என கூறப்படுகிறது. ஆனா இவ்விதமாக நாம் பெற்ற இந்த மகா பிரசாதத்தை, அதாவது யக்னத்தின் மூலம் பெற்ற இந்த மகா பிரசாதத்தை அனைவருக்கும் பகிர்ந்துக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் நமக்காக நாமே வைத்தாலும் அல்லது இவ்விதமான மகா பிரசாதம் அல்லது நாமே சமைச்சு ஏதாவது ஒரு உணவுப் பொருட்கள் சமைச்சு நாமே யாருக்கும் கொடுக்காமல் சாப்பிடும்போது அது பாவ உணவாக சொல்லப்படுகிறது. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அதற்காக மகா பிரசாதத்தின் நமக்கு கிடைத்தது என்றால் அது அனைவருக்கும் பகிர்ந்துக்க வேண்டும். இந்த மகா பிரசாதத்தின் மூலம் திருப்தி என்பது கிடைக்கும், முக்தி என்பது கிடைக்கும். இந்த மகா பிரசாதம் என்பது வெறும் யக்னத்தின் மூலம் மட்டுமே கிடைக்கும். யக்னம் என்பது என்ன? சுய நலனுக்கு மட்டுமே அல்லாமல் உலக நலனுக்காக செய்யும் மாபெரும் கர்மாதான் யக்னம் என கூறப்படுகிறது. இவ்விதமான யக்னங்களின் மூலம் நாம கேட்காமலேயே நமக்கு மகா பிரசாதம் என்பது கிடைக்கும். அந்த மகா பிரசாதத்தின் மூலம் திருப்தி, முக்தி இது ரெண்டும் கிடைக்கும். அதற்காக மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், முக்திக்காக வழி ஒரே ஒரு வழி என்னவென்றால் யக்னம். உலக நன்மைக்காக நாம் செய்யும் கர்மாக்கள் தான் நம்முடைய முக்திக்கு வழியாகும். இல்லை என்றால் புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம், அதாவது திரும்ப திரும்ப பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு என்ற சக்கரத்தில் நுழைந்து பல ஜன்மங்கள் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கும். அதற்காக மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நாம் சாப்பிடும் உணவு நமக்கு மட்டுமே கிடையாது. எல்லாருக்காகவும் எல்லாரும் கலந்துதான் நம்முடைய உணவு இருக்க வேண்டும். அப்போதான் திருப்தி என்பது அடைய முடியும். இவ்விதமான வாழ்க்கையை வாழுங்கள் என ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா நமக்கு போதிக்கிறார். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது அனைத்தும் இவ்விதமான ஞானம் நமக்கு எப்படி கிடைக்கும் என்றால் தினமும் முறைப்படியாக தியானம் செய்வதன் மூலம் பகவத்கீதா நூல் படிக்கணும், சத் சங்கங்களில் இணையணும். அப்போதான் இவ்விதமான ஒரு விஷயம் இருக்கிறது என்ற விஷயம் தெரிய வருது. அப்போதான் அதை கடைபிடிக்க முடியும். கடைபிடித்தால் திருப்தி, முக்தி என்பது கிடைக்கும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.